வாமா. என்னம்மா சொல்லாம கொல்லாம வீட்டை பக்கம் வந்திருக்க? ஏண்டா உன் பொண்டாட்டி வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காளா என்ன? எம்மா எம்மா, என் பொண்டாட்டி நீ எப்படா வருவேன்னு காத்திருப்பா. அவளை போய் இப்படி தப்பால சொல்லாதம்மா. யாரு உன் பொண்டாட்டி நான் வரணும்னு காத்திருக்காளா? சரி சரி, எங்க உன் பொண்டாட்டி? நான் வந்தது தெரியாம வீட்டுக்குள்ள இருக்காளோ? அம்மா தூங்கிட்டு இருக்காம்மா, இப்ப வந்துருவாம்மா. இப்படி 10 மணி வரையும் தூங்குனா குடும்பம் கீழு கீழு இருக்குண்டா. நான் உனக்கு டைமுக்கு சோறு போட்டு வளர்த்தேன், இப்ப சோறே இல்லாம இப்படி மெலிஞ்சு போய் கிடக்க. இப்படி 10 மணிக்கு எந்திரிச்சா எப்படி குடும்பம் விளங்குமாடா? ஏங்க காபி போட்டிங்களாங்க? ரூமுக்கு வந்து காபி கொடுத்து எழுப்பவே இல்ல. அடியே பைத்தியக்காரி, என் அம்மா வந்திருக்காங்கடி. ஏங்க எமனே வந்துருச்சுன்னு சொல்லுங்க. எத்தே வாங்கத்தே வாங்க. நல்ல பொண்ணுமா நீனு. இப்படி 10 மணிக்கு எந்திரிச்சா குடும்பம் நல்லா கிளு கிளுன்னு இருக்குமா? அம்மா என் பையன் நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு தூங்கவே விடலம்மா, பாவம் அவ. ஆமாண்டா ஆமா, நாங்களாம் குழந்தையே வளர்க்கல, பிள்ளையே வளர்க்கல பாரு. அந்த காலத்துல 5 பிள்ளை வளர்த்துருக்கேன். என்னமோ பண்ணி தொலைங்கடா, நான் போறேன். ஏங்க நாளையில இருந்து நைட்டு நான் 9 மணிக்கு தூங்கிடுறேன். பையனை வச்சு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. ஒழுங்கா மாட்டு பழம் வாங்கி ஊத்தி வளங்க. இப்படியெல்லாம் பேச்சு வாங்கிட்டு நான் உங்க வீட்டுல இருக்க முடியாது. ஆக மொத்தத்துல ஏன் தலையை நல்லா உருட்டுறாங்க.